என்ன மாமா உட்காந்து இருக்கனால தூக்கம் இல்லையா? நான் தான் இங்கே இருக்கேன்ல, நீங்கள் வேணா ரவி வீட்டில் போய் தூங்குங்க. நான் எங்கேயும் போல மாப்பிள்ள, எங்க படுத்தாலும் இந்த கட்டிக்கு தூக்கம் வராது. நான் இங்கேயே இருக்கிறேன். நீங்க ஏன் பாவம் கஷ்டப்படுறீங்க? போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போங்க. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க மாமா? நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னத்த பண்ணுவேன்? மாணிக்க அண்ணன் அடிச்சதோட நிப்பாட்டாம போசனையும் சேர்த்து அடிச்சிருக்கானுங்க மாமா. அடிபட்டவங்களை மட்டும் கவனிக்கிறது தப்பு, அடிச்சவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். என்னத்த மாப்பிள்ள கவனிக்கிறது? என்னால என்ன பண்ண முடியும் உங்களை? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நீங்க பெரியவங்களாம் சம்மந்தப்பட்டதுனால தான் நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்க இதை வேற மாதிரி டீல் பண்ணியிருப்போம். ஒன்றும் இல்லை மாமா, அட்லீஸ்ட் அவங்க மேல போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வேணவே வேணும். இந்த போலீஸ் பக்கமே நான் போக தயாரா இல்லை. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் மாப்பிள்ள. நான் இப்ப வேண்டிக்கிறதெல்லாம் என் மாப்பிள்ளைங்க சீக்கிரம் குணமாயி நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். என் பொண்ணுங்க மாங்கல்லையும் கெட்டியா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி போலீஸ் கிளீஸ்னு போய் இந்த சிவசாமி கும்பலோட கோபத்தை சம்பாதிக்க நான் தயாரா இல்லை மாப்பிள்ள. மாமா அப்படி நினைக்க கூடாது மாமா. அப்படி நினைச்சா அது நமக்கு தான் அசிங்கம். அவங்களுக்கு நம்மளை பார்த்தா கொஞ்சம் கூட பயமே வராது. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கறக்கு எவனுமே இல்லை, என்ன வேணாலும் பண்ணாலும் பண்ணுவானுங்க. இனிமே புதுசாக பண்ண போறாங்க. ஏற்கனவே தான் பண்ணிட்டாங்களே. பண்ணிட்டாங்கல்ல, அதுக்காக அவங்கள சும்மா விட்டுறதா? எப்படி மாமா விடுறது? ஒண்ணு இல்ல மாமா, நீங்க என் கூட வாங்க. போலீஸ்ல அவங்க 2 பேரையும் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுங்க. 2 பேரையும் தூக்கி உள்ள வைப்போம், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். வேணாம் மாப்பிள்ளே, வேணாம். நான் ஏற்கனவே நெஞ்சில் நான் நொறுங்கி கிடக்கிறேன். புதுசா சோதனைகளை சந்திக்க நான் தயாரா இல்லை. ஆள விடுங்க. என் புருஷன் மனசுல நான் தான் இருக்கேன் தெரியுமா? மயக்கத்துல அவர் என் பேரை சொன்னதும் என் மனசு அப்படியே ஆடி போயிடுச்சு. அக்கா, உன்ன மாதிரி ஒரு வைஃப் அவருக்கு என்னதான் தவம் இருந்தாலும் கிடைப்பாங்களா? நீ அவர் மனசுல இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லக்கா. அவர் மனசுல இருந்து என்ன, தூக்கத்துல அவர் பேரை சொன்னாதான் என்ன? இப்போ அந்த சிரிக்கில ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. அந்த ராஜம்மாவுக்கு மான அவமானம் எதுவுமே கிடையாதுக்கா. அந்த பொம்பளை எல்லாத்தையுமே உதுத்துடுச்சு. அதெல்லாம் ஒரு பிறவின்னு பேசுற? அதை விடுக்கா. அந்த நிர்மலா படிச்சவ தானே, அவளுக்கு புரியாது. அவளுக்கு எங்க போச்சு? ஏண்டி, அந்த நிர்மலா யாரு? அந்த ராஜத்தோட பொண்ணு தானே, வேற எப்படி இருக்கும்? எது எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் மனசுல நான் தான் இருக்கேன். அதை யாராலையும் அழிக்க முடியாது. அது எனக்கு போதும். நிறமாசக்காரியே, இது வர மாமா. நிறமாசக்காரிய மழையில வெளியில தள்ளி கதவு சாத்தின புருஷன் இப்ப மயக்கத்துல சரோன்னு கூப்பிட்டதும் எப்படி ஆயிட்டா பாரு. இப்படி தாண்டி பொம்பளைங்க நம்ம எல்லாரும் ஏமாந்துடுறோம். இப்ப சொன்னியே கரெக்டுக்கா. எப்படி சரோக்கா உன்னால மட்டும் எல்லாத்தையும் மறக்க முடியுது? இப்ப அவர் இருக்கிற நிலைமையில என்னால வேற எதையுமே நினைச்சு பார்க்க முடியல விஜி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா, அப்படி நினைச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கிற வேதனை எல்லாம் எனக்கு அல்பமா தெரியுது.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இங்க என் கூட ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தாரு. அவரை பாத்தீங்களா? அவர் இந்த சைடு தான் போனாரு. மேலே போயிருக்கலாம். மேலையா? ம். யார் நீங்க? இந்த ரூம்ல இருக்கிறது மாணிக்கம் தானே? ஆமா, மாணிக்கம் தான். அவரு மாப்பிள்ளை தானுங்க. நான் பார்க்கலாங்களா? அவரை இப்ப பார்க்க முடியாது. விசிட்டிங் அவர்ஸ் முடிஞ்சு போச்சு. உடம்பு நல்லா இருக்க, ஆபத்து இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ண கூடாது. காலையில வந்து பாருங்க. ம். என்னங்க, இந்த டிஃபன் ஆறத்துக்குள்ள கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. என்ன ஹாட் பேக்ல வச்சு தர? ஆர்டினரி டிஃபன் பாக்ஸ் தானே, எல்லாம் ஆறி தான் போகும். எதை சொன்னாலும் ஒரு பதில் சொல்லிருங்க. இல்லை நிர்மலா, இந்த உலகத்தில் மனுஷனோட ஸ்பெஷாலிட்டியை பேசுறது, பதில் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதெல்லாம் இல்லைன்னா லைஃபே போர் அடிச்சு போயிடும். என்ன ஒரு ரியாக்ஷனும் காணும்? அண்ணன் இப்படி உடம்புக்கு முடியாம இருக்கும்போது என்னால உங்களை மாதிரி சாதாரணமா இருக்க முடியலங்க. ஆனா உங்களால எப்படிதான் இப்படி இருக்க முடியுதோ? நிர்மலா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்த சொசைட்டியில் ஒரு தப்பான ஆட்டிடியூட் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஏதோ நோயாளி மாதிரி ஃபீல் பண்றது, இது ரொம்ப தப்பு. இப்போ மாணிக்கத்துக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு கிரைசிஸ். இந்த நேரத்துல தான் நீங்க எல்லாம் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணணும், அழுது விடிய கூடாது. வர வர உங்க பேச்சு எனக்கு பாதி புரியவே மாட்டேங்குது. இது ஒரு சின்ன மேட்டர், இது புரியலங்கிற. ஆனா இந்த வீட்டுல நீ தான் ரொம்ப படிச்சவ, ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ஹலோ, போதும். வெட்டித்தனமா பேசிட்டு நிக்காம கிளம்புங்க. ஒரு சின்ன வேலை செய்யறதுக்குள்ள 1008 பேச்சு பேசுறீங்களே. இந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறது ஒரு வேலைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ரொம்ப அல்பமான காரியம். இந்த மாதிரி அல்பமான வேலைகளை செய்யறதுக்கு ஃபாரின்ல ரோபோ யூஸ் பண்றான். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை வேஸ்ட் பண்றீங்க. இதனாலதான் இந்தியா என்ன முன்னேறாம இருக்கு. சரி சரி, மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சிடுறேன். என்னை வந்து கூட்டிட்டு போங்க. அம்மாவை குளிக்கிறதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும். ஓஹோ, இல்லாட்டி அம்மாவை கொண்டு வந்து குளிக்கிறதுக்கு விட்டுட்டு என்ன அழைச்சிட்டு போங்க. ஒரு ஸ்மால் மேட்டருக்கு இவ்வளவு நீளமா பேசுற. ஆமா, உங்க அம்மா குளிக்கிறதுன கோவில் கும்பாபிஷேகம் மாதிரி பெரிய நிகழ்ச்சியா? அதுக்கு இவ்வளவு பெரிய திட்டம் திட்டணுமா? தேவைப்பட்டா அவங்களே வந்து குளிச்சுட்டு போறாங்க. பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. இந்த வயசான காலத்துல அம்மாவை தனியா அலைய விட முடியுமா? பாவம் அம்மா ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து குளிக்க கூட இல்ல தெரியுமா? ஆஹா, இந்த அருமையான நியூஸை உடனே சூரியன் எஃப்எம் ரேடியோல சொல்லிரு. அப்பதான் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னது? ஆமா, நீ இந்த மாதிரி வந்து எங்க அம்மா குளிக்கல அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு இருக்காது. அவனுக்கு பாட்டு குடிச்சு தனி வாரில போட்டுற போறாங்க. வாயை மூடிட்டு கிளம்புங்க. ஒரு பொறுப்புள்ள மருமகனா நடந்துக்கோங்க. என்ன, போயிட்டு வாங்க. ஆமா, ஒரு ஆள் சாப்பிடறதுக்கு இவ்வளவு சாப்பாடு? ஆமா. இவ்வளவு சோகத்திலையும் சோத்த குறைக்க மாட்டீங்க போல இருக்கு. வீணா பேசிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. உங்க நல்லதுக்காக சொன்னேன். ஏ ரைட் மேன் இன் a wrong party. ஐயோ, விட்டா பேசிட்டே இருப்பீங்க, கிளம்புங்க. என்னங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம். நீங்க எழுந்திருக்க வேண்டாம். என்னங்க, ரொம்ப வலிக்குதா? ஆமா. ரமேஷ், ரமேஷ், மாப்பிள்ளை பத்தி டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணுமா. காயம் முழுசு ஆறின பிறகு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் போனப்புறம் வாங்க. இப்பெல்லாம் செயற்கையாக கை பொறுத்துற மாதிரி வசதியெல்லாம் இருக்கான். அதை பற்றி கன்சல்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதான் கை போனது போனது தானே, இனிமே என்ன பண்ண முடியும்? அப்பா, டாக்டர் சொன்னது தானே இப்போ நானும் சொல்கிறேன். ஆமா ஆமா, அவன் எப்படி இருக்கான்? மாணிக்கம் பொழைச்சிட்டான்ப்பா. அப்பா, அவன் பொழைச்சாலும் அவன் உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன்.
டேய், என்ன தப்பிச்சுட்டு தான் நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. இப்ப நான் தான் உன்னை தப்பிக்க வச்சிருக்கேன். யூ டேம் இட். ஏய், இப்ப ஏன் உன்னை தப்பிக்க வச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லு. இப்ப நீ செத்தா அதுக்கு நான் தான் காரணம்னு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான்டா. அந்த மாணிக்க எந்திரிச்சு வரட்டும், அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. உனக்கும் உன் மச்சானுக்கும் உன் வீட்டு முன்னாடியே பந்தல் போட ஏற்பாடு பண்றா. வந்துடுறேன். இந்த விஜய் எல்லாரும் கொடு. என்ன மாப்பிள்ள நீங்க போய் இதெல்லாம் வாங்கிட்டு? நான் தானே மாமா வாங்கினேன். என்ன இருந்தாலும் நீங்க வீட்டு மருமக புள்ள. ஏன் மாமா, நான் பார்க்கலாம், நீங்க தானே பார்க்கணும். அது ரொம்ப தப்பு இல்லையா? இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. யாரை சொல்றீங்க? அதான் கையை கால்லாம் ஆட்டி வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காருல்ல, சரவணி பையன், அவரை தான் சொல்றேன். எங்க அக்கா கஷ்டப்பட்டு குழந்தை பெத்தது உங்களுக்கு எல்லாம் டீ வாங்கி தரவா? ஆமா, மெட்ராஸ்ல எங்கேயோ பிறந்த கதிரேசன் பையன் உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கலையா? அது மாதிரி தான் சரவணி பையன் எனக்கு டீ வாங்கி கொடுப்பான். இந்தாக்கா. அப்புறம் மாப்பிள்ள ராத்திரி எல்லாம் தூக்கம் முழிச்சு சோர்வா இருப்பீங்க, வீட்டுக்கு போய் என்னங்க? குளிச்சு விட்டு அப்புறம் மெதுவா வாங்கல. விஜய் வீட்டுக்கு போலாமா? ஆ கோபி சார் வாங்க சார், கார்மெண்ட்ஸ் மேனேஜர். அப்படியா? வணக்கம். வணக்கம் சார். போஸுக்கு உடம்பு எப்படி இருக்கு? தேவலைங்கிறாங்க, இன்னும் கண்ணு முழிக்கல. இதெல்லாம் எதுக்குங்க? பரவாயில்ல, எடுத்துக்கங்க. வாங்கிக்கங்க மாமா. இந்த இடத்துல வச்சு பேசுறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். பரவாயில்ல, சொல்லு கோபி. போசன்னு இந்த அளவுல அடிபட்டு கிடக்குறாரு. அவர் உடம்பு சரியாக வர கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க அவருக்கு லீவ் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்துறேன். மனுஷனுக்கு மனுஷன் இது கூட உதவலாம் எப்படி? அப்படியே சார், நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். எனக்கு நீங்க 2 நாள் லீவ் கொடுக்கணும். தாராளமா இருந்துட்டு வா கோபி. சார் காஃபி டீ ஏதாவது? வேண்டாம், பரவாயில்ல. சார் கொஞ்சமா சார். இல்ல வேண்டாம். இவர் என்னோட சகல ரவி. வணக்கம். வணக்கங்க. சரி மாப்பிள்ள, நீங்க கிளம்புனா கிளம்புங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரவன் தானே லீலா விட்டு கணிச்சு குளிச்சுட்டு வர சொல்றேன். சரி மாமா. அப்ப நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றி. வரேங்கய்யா. நாங்களும் கிளம்புறோம் மாமா. விஜய் அக்கா வரேன். சரக்கா வரேன். அப்பா வரேன்ப்பா. நீங்க வந்ததுல மாமாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அவரும் நம்ம ஸ்டாஃப் தானே கோபி. நான் வந்து பார்க்காம வேற யாரும் வந்து பாப்பா? ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லப்பா. சந்தோஷ், கோபி, மாணிக்கன் எனக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு டாக்டர்லாம் சொல்றாங்க. டோட்டலாக ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகுமா? 2 சகலையும் அடிபட்டு கிடக்குறாங்க. ஒருத்தரை பார்க்க முடியுது. இவரையும் பார்க்க நாங்கள் நினச்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க மாமியார் தான் விட மாட்டேங்கிறாங்க. எங்களை விடுங்க, அவர் தாலி கட்டின பொண்டாட்டி சரோனி, அவங்களே விட மாட்டேங்கிறாங்க. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தான் அவங்கள பற்றி நல்லா தெரியுமே. அவங்க ஒரு டைப்பான லேடி. அதுவும் பையன் அடிபட்ட பிறகு ரொம்ப உக்கிரமாக நடந்துக்கிறாங்க. எப்போ எப்படி கோவம் வரும்னு சொல்ல முடியல. என்னை கேட்டால் நீங்களாம் அங்கே வராமல் இருக்கிறதே ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன். ஆமாம், போஸ் எப்படி இருக்காரு? பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்காரு. எப்படியோ 2 பேரும் எந்திரிச்சு நடந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். எங்க பிரச்சனையெல்லாம் முடியறது? இனிமே தான் ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வர்ற வழியில அந்த ரமேஷ் இல்ல, அவன் என்னை வழி மறிச்சு ஒன்னையும் காலி பண்ணிடுறேன், அந்த மாணிக்கத்தையும் காலி பண்றேன்னு சொல்லி மிரட்டுறான். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும்னு தெரியல. என்னங்க அவங்க அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நம்மளே எல்லாம் ரொம்ப தொன்னை நினைச்சிட்டாங்களா? இவங்களை இப்படியா வர்றது? என்னங்க இது? என்ன கோபி, 2 பேரும் இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க, இன்னும் அடிப்புன்னு வேற மிரட்டுறாங்க. ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்லை சார், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நானும் தான் நினச்சேன். மாமாட்ட போய் பேசினா வேணான்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன ஒத்துக்க மாட்டாரு அது இதுன்னு? வாங்கப்பா, முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சந்தோஷ், பிரச்சனைக்கு இதுதான் ஒரே வழி. நீங்களும் வந்தீங்கன்னா மாமாவை கன்வின்ஸ் பண்ணி நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றதான் பெட்டர்னு எனக்கும் தோணுது. ப்ளீஸ் வாங்க. வா. என்ன மாப்பிள்ள, போன கையோட திரும்பி வந்துட்டீங்க? சந்தோஷ் வந்திருக்காரு. வாங்க. வந்தவர் பிரச்சனையோட வந்திருக்கிறாரு. இவருக்கு என்ன பிரச்சனை? ரமேஷ் இவரை மிரட்டி இருக்கிறான். மாணிக்கண்ணை எந்திரிச்சு வந்தோடனே மறுபடியும் அடிப்பேன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான். என்னையே அது அக்கிரமா? அதனால தான் மாமா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னேன். சொன்னீங்க, பிரச்சனையை பெருசு பண்ணுவான்னு பார்த்தேன். பிரச்சனையை பெருசு பண்ண வேணான்னு அமைதியாக இருந்தோன்னா நம்ம பயந்த மாதிரி ஆகிடும். கோபி சொல்றது கரெக்டு தான் மாமா. அவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது. ஆமாம் மாமா, நம்ம குடும்பத்தில் யார் மேலே கையை வச்சாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிற தைரியத்தில் கடந்து ஆடுவானுங்க. இப்ப மட்டும் என்னவா ஆடிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஐயா, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்களுக்கு மேல் லெவலில் ஆளுங்க தெரியும். எங்க ஓனர் கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்றேன். அப்படியா சொல்றீங்க? ஆமாம் மாமா, நம்ம எல்லாரும் கையோட போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கையோட போடணுமா? ஏன் வெளியே போகணும் நீங்க? இப்போ இதுதான் மாமா முக்கியம்.
இப்படி செஞ்சா தான் அவங்களுக்கு நம்ம மேலே கொஞ்சம் பயம் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. விஜி, நீ இங்கே இரு, போயிட்டு வந்து உன்னை கூட்டு போகிறேன். ம் சரிங்க. கோபி, இதனால பிரச்சனை பெருசாயிடாதே. நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தான் பிரச்சனை பெருசாகும். இப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது. விஜி, சரோன் இங்கே வந்ததுலேருந்து நம்ம யாரும் சரியாக அவங்கள கவனிக்கலை. பிரசவம் முடிஞ்ச கையோட பச்சை உடம்போட குழந்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே யாரும் கைனகாலஜிஸ்ட் இருந்தால் கொண்டே காமிச்சிரு. எந்த டெஸ்ட் எடுக்கனாலும் எடுத்துரு. குழந்தைக்கு தடுப்பூசி போடனாலும் போட்டுரு. ம் ஆமாம்மா, சரி. மாப்பிள்ளை சொல்றது ரொம்ப முக்கியம். நான் என்னோட போயிட்டு வந்துடுறேன். ம் இந்த செலவுக்கு வச்சுக்க. சரிப்பா. வந்துடுறேம்மா. ம்